நம்ம போண்டா மோர் குழம்பு எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி இதெல்லாம் சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேங்க. ஒரு 5 பச்சை மிளகா இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க அரைக்கிறதுக்கு. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப்பு தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேங்க. மோர் பண்ணி வச்சுருக்கிறேன். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு போடுங்க. கடுகு அடிச்சோன்னா கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினோடனே இந்த அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாங்க. இது பருப்பெல்லாம் போட்டுக்கிறனால நல்லா கெட்டியாகும். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விடலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டுங்க. இப்போ போண்டாவுக்கு நான் உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேங்க. 100 கிராம் உளுந்து எடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ உங்கள் குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இது கூட மோர் சேர்த்துக்கலாம். மோர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொதிச்சிடக்கூடாதுங்க. லைட்டாக இதானோன்னு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம போண்டா போட்டுக்கலாம். இது கூட உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி போண்டா போட்டுக்கலாங்க. குட்டி குட்டி போண்டாவாக போட்டுக்கலாம். வடையாக வேணாலும் போட்டுக்கலாங்க. நமக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோவாக வச்சு நல்லா திருப்பிட்டு வேக வச்சுக்கலாங்க. நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இங்கே குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்பு நுரைச்சிடக்கூடாது. லைட்டாக நுரக்கட்டணுன்னு ஆஃப் பண்ணிடலாங்க கொத்தமல்லி தழை போட்டு. இப்போ இந்த போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். போண்டாவை சூடாக எடுத்து அப்படி போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக நல்லா ஊறிக்குங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க போண்டாவை சும்மாவே அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இப்போ இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.